வீட்டு திண்ணையில உட்காந்து அப்பத்தான் வெற்றில எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. வடிவு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அத்தை என்னன்னே தெரியலீங்க. நேத்துல இருந்து உங்க மூத்த புள்ள போனே எடுக்கல, இளைய புள்ளையும் போனே எடுக்கல. அண்ணன் ஏதோ மறைக்கிறாரு, யாருக்கும் தெரியாம சென்னைக்கு கிளம்பி போறாருன்னு சொல்லி அவசர அவசரமா சத்திவேலும் காரை எடுத்துட்டு போனாங்க. போனவங்க அங்க போய் என்ன பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லக்கூடாதா? அத்தை, நிலம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் இன்னும் ஏன் சென்னை ஆஸ்பத்திரி பக்கமா அலையணும்? அந்த சுரேஷ் தம்பி சொன்னதுல இருந்து எனக்கு என்னமோ மனசு படபடன்னு நடிச்சுக்குது. உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஒரு பயம் உசுர உறிஞ்சுது. அதுக்கு அப்பத்தான் வடிவு, சும்மா மனசு குழப்பிக்காதடா. முத்துவேல் எப்பவுமே அப்படித்தான். அவனுக்கு இந்த குடும்பத்தோட கௌரவமும் சொத்தும் தான் பெருசு. ஏதாவது ஒரு காரியமா ஒரு பிசினஸ் விஷயமா போனா அதை முழுசா முடிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பான். ஆனா எனக்கு இந்த சக்தி வேலுவை நினைச்சாதான் புரியல. அண்ணன் மேல பாசம் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறவன் இப்ப ஏன் அவன் பின்னாடியே ஓடுனான்னு தெரியல. 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. வெளியூர் போனா நேரத்துக்கு சாப்பிட தெரியாது, உடம்ப பாத்துக்க தெரியாது. என்னதான் இருந்தாலும் பெத்த மனசு சும்மா இருக்க மாட்டேங்குதுடா. காலையில இருந்து எனக்கும் முத்துவேலு ஞாபகமாவே இருக்கு. அவன் வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தாதான் இந்த ஆத்தாவுக்கு நிம்மதியே வரும். அவனுக்கு புடிச்ச முருங்கைக்காய் சாம்பாரும் அப்பளமும் வச்சுட்டு வாசலையே பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வடிவதுக்கு, ஆமா அத்தை, அவரோட போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எப்பவுமே எங்க போனாலும் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. இந்த சென்னை பட்டணமும் நமக்கு ஆகாத ஊராத்த, அங்க எதுக்கு இவங்க 2 பேரும் போயிருக்கணும்? அப்ப வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து சக்திவேலு குமாரும் வராங்க, கதிரும் வரான். சக்திவேலு, குமாரு, என்னப்பா 2 பேரும் தனியா வர்றீங்க? உங்க அண்ணன் எங்க? நிலம் பேச போன மனுஷன் இன்னும் சென்னையிலேயே தான் இருக்காரா? அவரே உங்க கூட வரல? கார் பின்னாடி சீட்ல தூங்கிட்டு இருக்காரா? ஏன் எல்லாரும் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? சக்திவேலு, உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப காந்திமதி கேக்குறாங்க, சக்திவேலு, வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா, உங்க அண்ணன் எங்கன்னு கேக்குறான்ல, ஏன் எல்லாரும் ஊம மாதிரி நிக்கிறீங்க? குமார், பெத்த தாய கலங்க வைக்காதடா. உங்க பெரியப்பா எங்கடா? ஏன் கார்ல அவர் வரல? மெட்ராஸ்ல ராகம் வீட்டுல தங்கிட்டாரா, இல்ல ராஜி கூட இருக்காரா? பதில் சொல்லுங்கடா. குமார் அதுக்கு, பெரியம்மா, அது பெரியப்பா நம்ம கூட வரல, அவர் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்காரு. வடிவதுக்கு, அவர் எங்க என்ன பண்றாரு? நிலம் வாங்குற பிசினஸ்னா உன்னை வச்சுக்கிட்டு அவர் மட்டும் அங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்க மாமா மெட்ராஸ்ல ஒரு பெரிய கேன்சர் ஆஸ்பத்திரி வாசல்ல பார்த்தேன் நீ அப்படின்னு சொன்னாங்க. கூட அந்த பாண்டியன் வீட்டு கதிரும் இருந்தான்னு சொன்னாங்க. ஏன் புருஷன் எதுக்குடா அங்க போக போறாரு? நீ யாரையோ தப்பா பாத்திருக்கேன்னு அவனை மிரட்டி வந்தேன். ஆனா இப்ப பாரு, அதே கதிர் உங்க கூட வந்து நிக்கிறான். சக்திவேலு, எனக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. உண்மையை சொல்லுங்க. அதுக்கு அப்பத்தான், சக்திவேலு, என் முன்னாடி வந்து நில்லுடா. பெத்த ஆத்தா நான் இங்க நிக்கிறேன். என் மூத்த புள்ள முத்துவேலு எங்க? அவனுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் தலைவன்னா கூட இந்த ஆத்தா மடியில வந்து படுத்துக்குவான். அவனுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா? அந்த சென்னை பட்டணத்துல என் பிள்ளைய தனியா தவிக்குதா? உண்மையை சொல்லுங்க. தாத்தா உசிரியே இங்கேயே விட்டுட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் ஓடி வந்து அப்பத்தாவோட காலடியில விழுந்து அவங்க கால்களை கட்டிக்கிட்டு கதறி அழுகுறான். ஆத்தா, என்ன மன்னிச்சுட ஆத்தா, உங்க மூத்த பிள்ளைக்கு பெரிய ஆபத்து ஆத்தா. நம்ம குடும்பத்துக்கே விடிவெள்ளியா இருந்த என் அண்ணன் இப்ப மரணப்படுக்கையில இருக்காரு ஆத்தா. அந்த பாவி கேன்சர் நோய் என் அண்ணனை அரிச்சு எடுத்துட்டு இருக்குது ஆத்தா அப்படிங்கிறாரு. இத கேட்டதும் வடிவு கையில இருந்த பூஜை தட்டு கை தவறி தரையில விழுந்துருது. வடிவு உடனே, ஐயோ அத்தை, என் சாமியே, என் புருஷனுக்கு இந்த நிலைமையா? ஊருக்கே சிங்கமாய் வாழ்ந்த மனுஷனுக்கு போய் இப்படி ஒரு நோயா? எனக்கு தெரியாம எவ்வளவு வழியே நெஞ்சில பூட்டி வச்சிருந்தாரு. இந்த பாவி வடிவுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா மாமா? உங்களை விட்டுட்டு நான் இங்க எப்படி மாமா நிம்மதியா இருந்தேன்? சக்திவேல் அப்பத்தாவோட காலை இறுக்கமா கட்டிட்டு, ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. பெத்த பிள்ளைங்க நாங்க 2 பேரும் 2 கண்ணு மாதிரி உனக்கு காவல் இருப்போம்னு நம்பி இருந்தையே. இந்த பாவி தம்பியால உன் மூத்த பிள்ளைய காப்பாத்த முடியலையே ஆத்தா. ஊருக்கே நிழல் கொடுத்த நம்ம குடும்ப கோட்டை இன்னைக்கு அடியோடு செறிஞ்சு போச்சு ஆத்தா. ஏன் அண்ணன் உசுருக்கு போராடிட்டு இருக்காரு ஆத்தா. வடிவதுக்கு, சக்திவேலு, என்னாச்சு சொல்லுங்க. என்ன கொல்லாம கொள்ளாதீங்க. உங்க அண்ணனுக்கு என்ன? ஏன் இப்படி பேயறிஞ்சு மாதிரி அழுகுறீங்க? அவருக்கா ஏதாவது? குமாரு, பெரியம்மா கிட்ட உண்மை சொல்லுடா. நீயாவது வாய திறந்து சொல்லுடா. உங்க பெரியப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பெரியப்பாவுக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப முடியல. அவர் நம்ம கூட குன்னக்குடிக்கு வரல. இப்ப சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆயிருக்காருமா அப்படிங்கிறான். அப்பதான் அதுக்கு, சத்திவேலு, எழுந்து நின்னு என் முகத்தை பார்த்து சொல்லு. என் மூத்த புள்ள முத்துவேலுக்கு என்னடா குறைச்சல்?
அவனுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தா கூட இந்த ஆத்தா மடியில வந்து தேடி வந்து படுத்துக்கிற புள்ளடா அவன். அவனுக்கு அப்படி என்ன நோய் வந்துட போகுது? என்னடா ஆச்சு என் ராசாவுக்கு சொல்லுங்கடா அப்படிங்கிறாங்க. சக்திவேலு, ஆத்தா அண்ணனுக்கு கேன்சர் வந்துடுச்சு ஆத்தா, அதுவும் 2ஆம் கட்டத்துல இருக்குன்னு சென்னை டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த பாவி நோய் என் அண்ணன் உடம்ப உள்ளுக்குள்ளேயே அரிச்சு எடுத்துட்டு இருந்திருக்கு. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா குடும்பமே தாங்காது. ஆத்தா மனசொடைஞ்சு போயிடும், ராஜி படிப்பு பாழாயிடும்னு நினைச்சு யாருக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இத்தனை நாளா ரகசிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. தனியா வலியையும் வேதனையும் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டி இருக்காரு என் அண்ணன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு ஆத்தாவும் வடிவும் இடிஞ்சு போயிடுறாங்க. வடிவு அழுதுகிட்டே, ஐயோ நாசமா போச்சு, என் பட்டு ரசாவுக்கு இந்த நோயா, ஊருக்கே சாப்பாட்டு போட்ட கைக்கு இந்த விதியா? மாமா என்னை விட்டுட்டு அந்த பாவி மெட்ராஸ் பட்டணத்துல தனியா வேதனையில துடிச்சிட்டு இருக்கீங்களா? உடம்பு ஒரு மாதிரி அசதியா இருக்கு வடிவு, கொஞ்சம் தைல தேய்ச்சி விடுன்னு ராத்திரியில கேட்கும் போது கூட நான் சாதாரண வயசு கோளாறுன்னு நினைச்சனே மாமா. உங்களை இப்படி ஒரு கொடுமையான நோய் உள்ளுக்குள்ளேயே அரிச்செடுத்திருக்குன்னு இந்த மூதேவிக்கு தெரியாம போச்சே. பச்சை தண்ணி கூட தொண்டையில இறங்காம நீங்க அங்க தவிச்சப்ப நான் இங்க உங்களுக்கு புடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு காத்துட்டு இருக்கேனே. எனக்கு எதுக்குடா இந்த உசுறு? என்ன இந்த சாமி எடுத்துக்க கூடாதான்னு அழுகுறாங்க. அப்பத்தான் நடுக்கத்தோட வானத்தை பார்த்து, ஏ குன்னக்குடி முருகா, உனக்கு கண்ணு இல்லையா, காது கேட்கலையா? பெத்த ஆத்தா கிளவி நான் இங்க உசுரோட இருக்கும் போது என் மூத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையா நீ தருவ? சிங்கமா இந்த வீட்டு திண்ணையில உட்கார்ந்து ஊர் நியாயம் பேசின என் பிள்ளையவா நீ ஆஸ்பத்திரி படுக்கையில கட்டடமாதி கிழிச்சு போட்டிருக்க? பெற்ற வயிறு இங்க பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு இந்த எழுத்து எடுக்குடா. என் பிள்ளைக்கு வந்த நோயை இந்த ஆத்தாவுக்கு கொடுத்துடு. என் முத்துவேல குணமாக்கி என்கிட்ட திருப்பி தந்துடுறா. அவன் இல்லாம இந்த புள்ளக்குடியில எனக்கு என்னடா வேலை இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க. அப்பத்தாவும் வடிவும் விம்மி விம்மி அழுகிறத பார்த்து சக்திவேல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. வடிவு அழுதுகிட்டே, கதிரு நீ எதுக்குப்பா எங்க கூட இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற? உங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பகை இந்த ஊரே அறிஞ்சதுப்பா. பாண்டியன் வீட்டு பிள்ளைங்க இந்த வாசப்படியை மிதிச்சா உங்க அப்பா சண்டைக்கு வருவாரு. இப்ப எங்க வீட்டு ஒரு ஜீவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கு. இப்ப போய் அந்த பழைய சண்டையெல்லாம் பேசி இதுக்காப்பா நேரம், நீ கிளம்புப்பான்னு சொல்றாங்க. சக்திவேல் திடீர்னு வந்து, அண்ணி அறிவில்லாம அந்த பழைய பகைய பேசி அந்த புள்ளைய வார்த்தையால காயப்படுத்தாதீங்க அண்ணி. நாம எதிரியா துரோகியா நினைச்சோமே அந்த பாண்டியன், அவரோட கடைசி புள்ள கதிர்தான் அண்ணி இன்னைக்கு என் அண்ணனுக்கு பெத்த மகனா நின்னு உசுறு காப்பாத்தி இருக்கான். நாம யாரும் கூட இல்லாதப்ப பொன்னக்குடியிலிருந்து சென்னை வரைக்கும் அண்ணனை தன் சொந்த கார்ல தோல்ல சொன்னது கூட்டிட்டு போனதே இவன்தான் அண்ணி. ஆஸ்பத்திரியில அண்ணனை பார்த்து விட்டதும் இவன்தான் அண்ணி. இவன் மட்டும் அங்க தெய்வமா வந்து நிக்கலைன்னா இந்நேரம் என் அண்ணன் உசுரோடு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது அண்ணி. வடிவு உடனே, ஐயோ கதிரு, உன்னை நாங்க எவ்வளவு திட்டணும், எவ்வளவு கேவலமா பேசணும், பஞ்சாயத்துல வச்சு உங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும், உங்களை எதிரியா பார்த்தோம். நான் பெத்த பிள்ளையே செய்ய தவறுன கடமைய என் புருஷனுக்கு நீ முன்னாடி நின்னு செஞ்சிருக்கப்பா. என் உசுர காப்பாத்தின உனக்கு இந்த வடிவு வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டு இருக்கேன்பா. உங்க அப்பா பாண்டியன் கோபக்காரன் தான், ஆனா இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய பெத்து வச்சிருக்காரு. உன் காலில் விழுந்தா கூட இந்த தப்புக்கு ஈடாகாதுப்பா. உங்க அப்பா கிட்ட வேணா நான் நேர்ல வந்து வாசல்ல நின்னு கால்ல விழுந்த மன்னிப்பு கேக்குறேன். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுப்பா கதிரு. அவர் இல்லாம எதுவுமே இல்லப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க. கதிர் அதுக்கு, அத்தை முதல்ல அழுகையை நிறுத்துங்க, மனசு தளர விடாதீங்க. மாமாவுக்கு ஒன்னும் ஆகாது, அவர் கண்டிப்பா மீண்டு வருவாரு. அங்க சென்னையில ராகம் வீட்டுல என் அம்மாவும் ராஜியும் கூடவே இருந்து மாமாவை பாத்துக்கிறாங்க. ராஜிக்கு எக்ஸாம் முடியற வரைக்கும் மாமா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு என் மேல சத்தியம் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் நான் இவ்வளவு நாளா மறைக்க வேண்டியதா போச்சு. அப்படி நான் செஞ்சதுல தியாகம்னு சொல்ல எதுவுமே இல்ல. அவர் ராஜியோட அப்பா, எனக்கு மாமா. ஒரு மகனா நான் என் கடமையதான் செஞ்சேன். உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லவும் உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போகவும் தான் வந்தேன். தைரியமா இருங்க, நாம எல்லாரும் இப்பவே சென்னைக்கு கிளம்புறோம்னு சொல்றேன். அப்பத்தான் அதுக்கு, என் ராசா கதிரு, நீ 100 வயசுக்கு நல்லா இருப்ப. பெத்த தம்பியே அண்ணனை சந்தேகப்பட்டு சண்டைக்கு போனப்ப பகை பார்க்காம பழைய வன்மத்தை நெஞ்சில வச்சுக்காம என் மூத்த பிள்ளைக்கு நீ செஞ்ச இந்த உதவிக்கு அந்த முருகன் உனக்கு வாழ்நாள் முழுக்க துணையா இருப்பான்ப்பா. பாண்டியன் கொடுத்து வச்ச வேண்டாம், இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கறக்கு அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான். வாடா சக்திவேலு, துணியை எடுறான். என் புள்ள முத்துவேல் அந்த ஆஸ்பத்திரி படுக்கையில தனியா விடக்கூடாது. இந்த ஆத்தாக்கண்ணுல அவனை பார்த்தாதான் என் உசுறு கூட்டுக்குள்ள இருக்கும். என்ன கூட்டிக்கிட்டு போடான்னு சொல்றாங்க.